சாஞ்சி உட்கார்ந்ததாம்மா நல்லா இருக்கு. முன்ன முதல்ல நேரம் உட்காரவே முடிய மாட்டேங்குது. எப்ப பாரு சாயமானம் தேடிக்கிட்டே இருக்கு இந்த முதுகு. ஆமாக்கா, வயசாகுது பார்த்தீங்களா? உங்க வயசுக்கு உங்களுக்கு அப்படி இருக்குன்னா எங்க வயசுக்கு எங்களுக்கே அப்படிதான் இருக்கு. ஏண்டி அப்ப என்ன வயசானவங்கிறியா? மல்லுஸ் நீங்க கோவிக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏக்கா அப்படி சொல்ல முடியாதுக்கா, நீங்க ஒன்றும் கிளவி வயசு கிடையாது. உங்க காலம் வந்து இப்போ ராதா அம்பிகா அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் காலத்தில் வந்து ஸ்னேகா லைலா அப்படி அம்பிட்டு தான் வித்தியாசம். நீங்கள் ஒன்றும் பழைய பீஸெல்லாம் கிடையாது. அதான பார்த்தேன், சட்டு நேரம் வயசானவன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். உங்களை பார்த்து யாராவது அப்படிலாம் சொல்ல முடியுமாக்கா? நோ 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 நெவர். அதான பார்த்தேன். ஏமலூஸ் 2 நாள் ஆளையும் சரியா பார்க்க முடியல, ரொம்ப பிஸியோ? அது ஒன்றும் இல்லை, தோட்டத்தில் காய் பறிக்க வந்திருந்தாங்க, அதான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். வீட்டிலே இல்லைன்னா பார்த்துக்க, அதான் என்ன பார்க்க முடிஞ்சிருக்காது. ஆமாம் ஆமாம், நேற்று நான் கூட அவங்க வீட்டுக்கு மதியத்துக்கு குழம்பு வாங்கலான்னு வந்தேன், ஆளை காணோம். அதானே வசந்தி வீட்டில் சோறு பொங்கி குழம்பு வச்சது சரித்திரமே கிடையாது. இப்படியே ஓசிலேயே சாப்பிட்டு 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 வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் வந்து பார்த்தா நான் ஓசிலே வாங்குறத, இவன் வீட்டில் தான் போய் தடங்கி நிற்கணும் சொல்ல வந்துட்டா. ஏதோ உரிமையோட அக்கா தானேன்னு குழம்பு வாங்கலான்னு போனேன், அக்கா வீட்டில் இல்லை, சரி வந்துட்டேன். அப்புறம் எப்படி வீட்டில் வந்து குழம்பு வச்சியோ? இல்லை இல்லை, பக்கத்தில் தான் அக்கா எக்கா வீடு இருக்கே, அங்கே போனேன். அக்கா நேற்று வச்ச புளி குழம்பு இருக்கு வேணுமானாங்க, சரி நான் அதை வாங்கிட்டு போயிட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் உன் வீட்டில் ஒன்றும் பண்ணல, அடுத்தவங்க வீட்டில் வாங்கி முடிச்சுட்டேன், அப்படி தானே? அக்கா பாருங்கக்கா, உங்கள் முன்னாடி நீ எப்படி உங்களுக்குறாங்க. சரி சரி விடுங்கடி, நீ ஏதோ ஒரு நாள் வேலையாக இருந்திருப்பா, சமைச்சிருக்க மாட்டா, அதுக்கு நீ இப்படியாவா? அக்கா ஒரு நாள்லாம் பரவாயில்ல, திங்கக்கிழமை என் வீடு, செவ்வாய்க்கிழமை உங்கள் வீடு, புதன்கிழமை நட்டாத்தி வீடு, வியாழக்கிழமை முக்காடு வீடு, அப்படின்னு வாரம் ஃபுல்லு இவ வந்து இப்படியாதாக்கா ஓட்டிகிட்டு கிடக்கா. அடுப்பே பத்திர வைக்கிறது இல்லை. உமா இதுக்கு மேலே நீ பேசினா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இருக்காத ஒரு அழகான ராட்சசியா மாறிடு, சரியா? எப்ப உங்க சண்டையை நிறுத்துங்க, என்னால முடியல. உங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு பேசாம நான் காலையிலே தோட்டத்துக்கு போயிருக்கலாம் போல. ஒரு நாள் ஃப்ரீயா உங்களோட இருக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இக்க இவ்வளவு பேச மறக்க சொல்லுங்க. போதும் அக்கா, உங்க பொண்ணு தான் அடிக்கி எடுங்க. ஆமா என் பொண்ணு தான். ஹலோ, சொல்லுப்பா முருகா, தோட்டத்துல எல்லாம் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஹலோ அம்மா, தேங்காயெல்லாம் பறிச்சாச்சு. அப்படியே ஏன் முருகா? சரி சரி, கணக்கெல்லாம் எண்ணி தானே வண்டியில் எடுத்துற? அம்மா கணக்கெல்லாம் சரி பார்த்தாச்சு, எல்லாம் லாரியில் ஏற்றிட்டு இருக்காங்க. சரியா, எல்லாம் ஏற்றி அனுப்புங்க. கணக்கு மட்டும் எழுதி, நான் வந்து கணக்கு பார்த்துக்கிறேன். சரிங்கம்மா, நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அப்புறமா இந்த தேங்காய்க்கு கொப்பரை தேங்காயெல்லாம் தனியாக பிரிக்கிறதுக்கு ஆள் வர சொல்கிறேன் நீங்கள்ல, அந்த பொம்பளை ஆளுக்கு வரல. அப்படியா? நான் 2 வாட்டி ஃபோன் போட்டப்பா எடுக்கவே இல்லை. நேற்றே அந்த பொம்பளை 4 பேரை கூட்டிக்கிட்டு வாரேன்னா இன்னும் வரலையா? ஆமாம்மா, கொப்பரைக்காயெல்லாம் எடுத்து தனியாக போட்டு வச்சுருக்கேன். வந்தால் எல்லாத்தையும் உடச்சி தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். சாட்டினோம்னா நல்லா ஒரு 30 லிட்டர் வரைக்கும் காணுமா தேங்காய் எண்ணெயெல்லாம்? ஆமாம், இந்த பிள்ளைகள்கிட்ட சொன்னால் இதுங்க வரலையா? இப்போ என்ன பண்ணுறது? மழையெல்லாம் பெஞ்சிச்சா வேலை நின்றுபட்டு போகும். இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்கு, இன்னைக்கு எடுத்து காய வச்சா நல்லா இருக்குமே. ஆமாம்மா, அதான் சொல்கிறேன். யாராவது 150 கூட கிட்ட போனாலும் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்துருங்கம்மா, இன்றைக்கி வேலையை முடிச்சிருவோம். சரிப்பா, நீ அந்த தேங்காய் ஏற்றுற வேலையை பாரு, நான் 4 பேரை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, நான் வைக்கேன். சரிப்பா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. மல்லூஸ் என்ன தானே யோசிச்சுட்டு கிடக்கீங்க? ஃபோனில் என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லடி, நம்ம நேற்று தோட்டத்தில் தேங்காய் பொறுக்கி போட்டோம், அதில் நிறைய காய் வந்து கொப்பரை காயாக விழுந்து கிடக்கு. அதான் 4 பேரை விட்டோம்னா காயை நல்லா உடச்சி எடுத்துருவாங்க. நம்ம தனியாக கொடுத்து செக்கில் ஆட்டி எடுத்தால் என்ன நல்லா 30-40 லிட்டர் வரைக்கும் வேறும். அதான் பார்க்குறேன், இந்த பிள்ளைங்க யாரும் வேலைக்கு வர மாட்டேங்குதுமா. இதோட 4-5 பொம்பளை ஆள்கிட்ட சொல்லி விட்டுட்டேன், எல்லாம் கட்டட வேலைக்கு போயிடுச்சுங்க போல, ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி விடுங்கக்கா, 2 நாள் கழிச்சு எல்லாம் வருவாங்க. காசு தேவைப்பட்ட வேலைக்கு வந்து தானே ஆகணும். அதெல்லாம் சரிதான், மழை இல்லாதப்பயே காயை நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா தானே அரைக்க முடியும். இல்லைன்னா மலையில நினைஞ்சிருச்சுன்னு வையேன், ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாமல் போயிடும். அதான் பார்க்கேன். ஓ அதுக்கு சொல்கிறீங்களா? இப்போ என்ன பண்ணுறது? சரி சரி, நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் வேற யாராவது ஆள் கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு வரேன். எக்கா
தெரியலையா உங்களுக்கு? என்ன சொல்ற? ஆமா ஆமா, நாங்க வரோம். ஏதாவது சேர்ந்து பேசிக்கிட்டே சரட் எடுத்தான்னு வைங்களேன், இந்த தேங்காய் வேற சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆமாங்க்கா, நானும் வரேன். ஆளுக்கு கொஞ்சமாக பேசிக்கிட்டே இங்கே உட்காந்து பேசுறது அங்கே உட்காந்து பேச போகிறோம். உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் பார்த்தீங்களா? என்ன நெசமாவா சொல்றீங்க? ஆமாக்கா, அப்புறம் என்ன பொய்யா சொல்றான்? உங்க வீடு எங்க வீடு ஏதாவது வித்தியாசம் இருக்கா என்ன? ஏதோ ஏதோ ஒரு உதவிக்கு செய்ய வேண்டியதா? இல்லடி, இருக்கட்டும். நான் கூலிக்கு ஆள் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வேண்டாத வேலை? உங்களை வேற சிரமப்படுத்திக்கிட்டு. இதுலலாம் ஒன்றும் சிரமம் இல்லை. நம்ம அக்கா தோட்டத்தில் ஒரு சின்ன உதவி செய்கிறது ஒரு சிரமமா? சரி சரி, அப்போ ஒரு கண்டிஷன். நான் வர ஆளுகளுக்கு கூலி கொடுப்பேன். உங்களுக்கு கூலி கொடுத்தா நல்லா இருக்காது. ஆளுக்கு 2 லிட்டர் தேங்காய் வாங்கிக்கணும், சரியா? அக்கா அதெல்லாம் வேணாக்கா, அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பெல்லாம் இல்லைப்பா, ஓசி இல்லைன்னா அதெல்லாம் சரி வராது. நான் அக்கா அன்பா கொடுக்குறேன், அதை நீங்கள் வாங்கிக்கணும், மறக்கக்கூடாது. சரி சரி, நீங்கள் இல்லைன்னா எங்களை வேணான்றீங்க, அதனால வாங்கிக்கிறோம். அப்போ சரி, வாங்க போவோம். ஏக்கா அப்படியே போகிறப்போ தோட்டத்தில் எங்களுக்கு கொஞ்சம் காபி போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தரீங்களா? அங்கே தான் அடுப்பு கடுப்புன்னு எல்லாம் வச்சுருக்கீங்களே. அதுக்கு என்னடி, 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து குழம்பே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலையை முடிச்சுட்டு அங்கேயே சோறு பொங்கி தின்னுட்டு வந்துடுவான். அதான் மல்லிகைக்காங்கிறது. என்ன ஆனாலும் வயிற்றுக்கு பட்டினி போட மாட்டாங்க இந்த அக்கா. பசியோட யார் வந்தாலும் சரி, அது நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் மனுஷாலாக இருக்கட்டும், அக்காட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வயிறு நிறைஞ்சு தான் போகணும். சரி சரி, வாங்க எல்லாம் தோட்டத்தை பார்த்து போவோம். நான் போய் வீட்டில் இருந்து திருக்க வயலு கத்தி அருவா ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் சில்லு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரட்டுமா? வேணாண்டி, என்கிட்ட நிறையா இருக்குது, 4-5 வச்சுருக்கேன். கூலிக்கு ஆள் வந்தால் கொடுக்கணும்னு எடுத்து வச்சேன், அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டே எடுத்து விட்டுருவான். அப்போ சரி, நீங்கள் வந்துடுங்க. நான் வீட்டுக்கு போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி வாங்கக்கா. இந்த அக்கா நம்மளுக்கு எவ்வளோ உதவி பண்ணுது. இது ஒரு உதவின்னு நம்மள்ட்ட கேட்க மாட்டேங்குது பார்த்தியா? ஆமாம் ஆமாம், மலுஸ்கா ஒரு உதவின்னு நம்ம தானே செய்யணும். ஆமாம், உமா சரியாக தான் சொன்னான். நம்மளும் போய் நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வருவோம். எல்லாம் கிளம்புங்க.